அவ்வளோ நிறுத்தி நிதானமாக சொன்னதே என்னன்னு கேட்குறீங்களே. 5 நிலையில் ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு நிலையை கொண்டு வருவோம். நீ எதை சொல்லி கஷ்டம்னு சொல்லி புலம்புறியா அதில் தான் சொன்னேன் நான். சொல்கிறேன் இல்லையா, நீ எதையெல்லாம் சொல்லி வெளிப்படுத்துறியோ அந்த நிலையை தானே சொன்னேன். சரி, 5 நிலை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எதை சொல்லி 5 நிலையை சொன்னேன்? நம்ம வந்து இயற்கையை நம்ம அதோட சார்ந்து வாழ்றதுக்கு, இயற்கைக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு, சரியா வாழ்றது, பொருந்தி வாழ்றதுக்கு. இயற்கையோடு நீ கலந்து வாழ கற்றுக்கிட்டால் உனக்கு துயரம் கிடையாது, துன்பம் கிடையாது, வேதனை கிடையாது. எப்படி கண்ணில் கண்ணீர் வராது, நோய் வராது. இந்த 5 நிலையை நீ கீழே இருந்துட்டா உனக்கு வேற என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்டேன். இதை கூட யாரும் யாபகம் இல்லாமல் அப்படியே முழிக்கிறீங்களே. இதெல்லாம் நீங்கள் வாய் விட்டு புலம்புற விஷயம் தானே. ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடு இல்லையா, தூய்மையான வார்த்தை, பிறருக்கு தராமல் துன்பம் தராத நிலை, சரியா, உன் நிலையே நிலை நிறுத்திக்கும். இது ஒரு 5 விதமானது. புரிஞ்சுதா? இப்படி 18 விதமான 18 வகையாக 5 நிலையை பிரிக்கலாம். 18ஆக பிரிக்கலாம். இந்த 18 வரிசையில் நீ ஏதாவது ஒரு வரிசையில் பயணம் பண்ணி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு 5 நீ பின்பற்றுறதுக்கு தகுந்தது மாதிரி நீ இயற்கையோட உன்னுடைய பயணத்தை ஐக்கியப்படுத்திக்கன்னு சொல்லுவோம். இதில் இந்த 5ல் ஏதாவது ஒரு வரிசையை நீ பிடிச்சாதான் நீ இயற்கையோட ஐக்கியமும் ஆக முடியும், இல்லைனாலும் ஆகவும் முடியாது. புரிஞ்சதா? 6, இந்த 18 வரிசையில் 6, 9, சரியா, 12, 16, 18, 5 வருதா? இந்த எண்களும் எதுக்குள்ள வரும்னா குருவை சார்ந்து குரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நீ ஏன் நீ இனத்தை பிடிக்க சொன்ன எதை பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்க? இப்போ நான் சொல்கிற எண் உங்களுக்கு 5 வந்ததா? 5 வரும். இந்த சொன்ன எண்கள் எல்லாமே, இந்த 5மே குரு ஸ்தானத்துக்குள்ள எண்களுக்குள்ள இந்த இடத்துல குருவினுடைய அதிகாரத்தில் இருக்கும். புரியுதா? இதை வச்சுத்தான் சாதகக்காரன் குரு இங்கே பயிற்சியமாகிறாரு, அங்கே பயிற்சியமாகிறாருன்னு அவன் தூக்கி போடுறது. புரிஞ்சுதா? ஆனால் இது நம்ம சித்தாந்த ரீதியில் சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் இந்த எண்ணெய் இப்படி வச்சு தான் குருவை பிடிப்பாங்க. குருவை பிடிச்சி போகிறதில்ல, இப்படி பிடிச்சி தான் போகிறது. புரியுதா? இவ்வளவுலாம் எவனும் வந்து பிரித்து இப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போது இது கூட அந்த
அடிப்படையில் வர்றது தான். இப்போது இதை இன்னும் பிரிக்கும்போது இதில் வந்ததெல்லாம் இந்த 5க்குள்ளேயே அடங்கும். எல்லாமே அது 5க்குள்ளேயே வரும். இந்த 5ன்னு சொல்லி அங்கே இருக்கிற பக்தருக்கு நம்ம பிரித்து கொடுக்கும்போது தான் இந்த 5ல் எது எது சேரும்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இதெல்லாம். 18 வருது இல்லையா, 5 பிரிவாக வருது. அப்போ ஒவ்வொரு முதல் பிரிவுக்குள்ளே என்ன வருது, செகண்ட் பிரிவுக்குள்ளே என்ன வருது அப்படின்னு அவங்க விளக்கம் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ இதில் இருக்கிறது. புரியுதா? அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் இது. ஆனால் இதை கேட்டு நமக்குள்ளே பதிவு பண்ணுறதுங்கிறது உண்மையான விஷயத்தை சொல்ல போனால் உனக்குள்ள அற்புதமான ஆற்றலை நீ பெருக்காமல் இதை உன்னால் உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்த முடியாது. ஸ்கூலில் படித்தது மாதிரி அப்போக்கப்போ படித்து வேணால் ஒப்பிச்சுக்கலாம். என்ன சாமி, அது கூட மறந்துடுமுங்க, ஒப்பிக்க முடியாது. என்ன ஒப்பிச்சிரியா பாப்பா? ஒப்பிச்சுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீ மார்க் 400 தாண்டி இருப்பீங்க. மண்டே ஆட்டக்கூடாது கேட்கறதுக்காக. உன்னால் என்ன முடியுமோ அதை சொல்லு, யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் மறுத்துன்னு வச்சுக்கே, நான் தாத்தா வேறு மாதிரி கேட்டுருவேன் கேள்வி இல்லையா? இப்போ சொல்லு பார்ப்போம், ஒரு 4 வரி சொல்லு. தமிழில் தானே படித்தாங்க.